ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த யூடியூப் சேனல் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வரவங்க தான் அபி. அவங்களோட கணவர் இப்போ ரீசெண்டாக வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தமான நியூஸுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக கணவர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதில் வருத்தப்பட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை நடுத்தெருவில் விட்டுட்டு இப்படி போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அபியோட கணவர் சில நாட்களுக்கு முன்னாடி நுரையீரல் பிரச்சனை காரணமாக இறந்து போயிட்டாரு. அது நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருந்தது, வருத்தத்தையுமே கொடுத்துருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என் லைஃப்பில் இப்படி ஒரு ஜேர்னி இருக்கும் அப்படின்னு கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் நான் போடுறேன். நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கல. பட் என்னோட அம்மா அப்பா 2 பேரும் வீட்டுக்கே வந்துட்டாங்க. நீ இதை பற்றின ஒரு வீடியோ நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ எடுக்கிறது கூட என்னோட அக்கா பையன் தான் இந்த வீடியோ எடுக்கிறான். வெனஸ்டே மார்னிங் அவரோட அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டியூஸ்டேயே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பட் இதில் வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ராமேஸ்வரம் போயிட்டு வருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அவர் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்குள்ளே தோணுது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அவரோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக நாங்கள் ராமேஸ்வரம் போயிருந்தோம். அபி ரொம்ப அழுதுட்டே இந்த விஷயம்லாம் வந்து அந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, மித்துக்குட்டிக்கு எதுவுமே தெரியாது. இந்த காரியம்லாம் பண்ணுறது கூட எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட அப்பா ஃபாரின் போயிருக்காரு ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் இப்போ வரைக்குமே நினச்சிட்டு இருக்கான். ரொம்ப கொடுமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ பேர் எனக்காக ப்ரேயர்ஸ் பண்ணியிருப்பீங்க. சொல்லப்போனால் கோடிக்கணக்கான பேர் வந்து எனக்காக ப்ரேயர்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் கடவுள் இப்படி பண்ணினாரு அப்படிங்கிறது தெரியல. என்னை நம்பி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தார். எப்படியோ நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நம்பினார். பட் என்னால் அவரை வந்து காப்பாற்ற முடியல. ரொம்ப வேதனையோடு நான் இந்த ஒரு வீடியோவை பகிர்ந்துக்கிறேன். எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது அவரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா என்னோட இந்த மாதிரி விஷயம்லாம் முடிஞ்சு போகட்டும், யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. என்னை இப்படி நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டாரு என்னோட கணவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக இந்த ஒரு விஷயத்தை அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே நம்மளை அறியாமையே கண்களில் கண்ணீர் வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நன்றி.